பைபிளில் நம்ம கேட்குற சில பெண்களின் கதைகள் நம்ம வியக்க வைக்கும். அதில் ஒருத்தி தான் அபிகேல். அழகும் அறிவும் இரண்டுமே கலந்த ஒரு பெண். ஆனால் அவள் வாழ்க்கை ஒரு கடுமையான மனிதனோட திருமணத்தால் ஆரம்பிச்சது. அவன் பெயர் நபால். நாபாலோட முட்டாள்தனத்தால் வர இருந்த ஒரு பெரிய போரை அபிகேலோட அறிவாளித்தனத்தால் காப்பாத்திருக்கான். அதற்கு பிறகு நடந்ததுதான் கதையின் திருப்பம். அபிகேல் கார்மேல் என்ற இடத்துல வாழ்ந்த ஒரு பெண். அவள் அழகாகவும் அறிவாளியாகவும் இருந்தாள். ஆனால் அவள் கணவன் நபால் கெட்ட சுபாவம் கொண்டவன். அவன் அகந்தை நிறைந்தவன், யாரையும் மதிக்காதவன். ஒரு நாள் தாவீது தனது வீரர்களுடன் பாலைவனத்துல தங்கியிருந்தான். அவன் நபாலின் ஆடுகளையும் மெய்ப்பரையும் காத்து கொடுத்திருக்கான். அப்போது தாவீது தனது மனிதர்களை அனுப்பி நபாலிடம் கொஞ்சம் உணவு கேட்கிறான், அன்போட மரியாதையோட. ஆனால் நபால் அகந்தை சொல்றான், யார் அந்த தாவீது, நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும்னு. அந்த வார்த்தை தாவீத அவமானமா தோன்றுது. கோபத்துல அவன் தீர்மானிக்கிறான், நபாலோட வீட்டுல ஒரு ஆண் கூட உயிரோட இருக்கக்கூடாதுன்னு. அந்த செய்தி அபிகேலுக்கு வந்ததும் அவள் உடனே செயல்படுறா. அவள் தாமதிக்கல. ரொம்ப புத்திசாலித்தனமா உணவையும் பரிசுகளையும் எடுத்துக்கிட்டு தாவீதை சந்திக்க புறப்படுறா. அவள் தாவீதின் முன் விழுந்து சொல்றா, என் ஆண்டவரே, இந்த பிழை எனக்கே. என் கணவன் நபால் ஒரு முட்டாள். அவன் பெயரே அதுதான் அர்த்தம். அவன் ஒரு முட்டாள். நீயோ அவனின் கோபத்துக்கு இரையாகாதே. கடவுள் உன்னோடு இருக்கிறார். அவளோட அந்த பணிவு, அறிவு, நயமோட பேச்சு தாவீதின் கோபம் உடனே குறைஞ்சிடுது. அவன் சொல்றான், இன்று நீ வந்து இரத்தப்போரை தடுத்தாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு. அபிகேல் வீடு திரும்பி வர்றா. நபால் இன்னும் மதுபோதையில தான் இருக்கான். அவள் எதுவும் சொல்லல. மறுநாள் அவனுக்கு நடந்ததை சொல்லியதும் அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அடுத்த 10 நாள்லயே உடம்பு முடியாம போய் இறந்து போறான். இந்த செய்தி தாவீதுக்கு வந்ததும் தாவீத சொல்றான், கர்த்தர் நபாலின் தீமையை அவனுக்கே திரும்பி அளித்தார். பிறகு தாவீத அபிகேலை திருமணம் செய்து கொள்றான். அப்படி ஒரு முட்டாளின் மனைவியாக இருந்த பெண் தன் அறிவாலும் பணிவாலும் ராஜாவின் மனைவியாக ஆகிறான். அபிகேலின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, அறிவும் பணிவும் சேரும்போது தேவன் பெரிய கதவுகளை திறக்கிறாரு. சில சமயங்கள்ல ஒரு அமைதியான செயல் ஒரு பெரிய அழிவை தடுக்க முடியும். இந்த மாதிரி பைபிள்ல மறைந்து போயிருக்கும் அருமையான கதைகள் இன்னும் நிறைய இருக்கு. அதை நம்ம சேர்ந்து கேட்கணுமா? லைஃப் பாஸ்வேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த கதை வரும்போது உடனே உங்களுக்கு வரும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.